நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் ஆப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் ஆப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் அண்டி வாழாதே. எதை வேண்டுமானாலும் விட்டு கொடு. யாரிடமும் உன் தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுக்காதே. வாழ்க்கையை வெளியிலிருந்து வேதனையோடு வேடிக்கை பார்ப்பதை நிறுத்திவிட்டு, சுமைகளை களைந்துவிட்டு ருசித்து வாழ்ந்து பார். பிறகு வாழ்க்கை உன்னை இளமையோடு வைத்திருக்கும். ஒருவனை மனிதனாக்க ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே. இடையூறை கண்டு சோர்ந்து போகாதே. அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எந்தவித துன்பங்களையும் உனக்கு வரவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும் குழந்தையே. வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் ஏழைகளுக்கு உதவி செய்து பார். ஏழையின் சிரிப்பை ரசித்து பார். வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்வதை நிறுத்த மாட்டாய். உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் அப்பா இருக்கும் பொழுது உனக்கு வேறு என்ன கவலை? தைரியமாக போராடு. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதை நிறுத்திக்கொள். கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை. எந்த ஒரு சூழ்நிலையையும் பொறுமையோடு கையாளு. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் யார் என்ன செய்தாலும், ஏன் நாங்களே உனக்கு உதவி செய்தாலும் பயன் இல்லை. வழி மிகுந்த வாழ்க்கை பயணம், வழி நெடுக்க புது முகங்களின் சந்திப்பு. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு உருவமாக மனதில் பதிகின்றன. ஆனால் எந்த உறவும் இறுதி வரை உடன் வரப்போவதில்லை என்பதை நீ புரிந்து கொள். ஏதோ ஒரு நிமிடத்தில் பிரிந்துதான் ஆக வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை விட்டு சென்றவரை நினைத்து கவலைப்பட மாட்டாய். போனவர்கள் போகட்டும். உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு நிச்சயமாக திரும்பி வருவார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 2 வழிகள்தான். ஒன்று, சூழ்நிலையை மாற்றிக்கொள். இல்லை என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ப நீ மாறிவிடு. வாழ்க்கையில் நீ தடுமாறிவிட்டால் திகைத்து போகாதே. உன்னை பாதுகாக்க, உன்னை கை தூக்கி நல்வழிப்படுத்த நான் இருக்கிறேன். நீ எதற்கும் கலங்காதே. உன் அப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். நீ பயப்படாதே. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.